கர்த்தருடைய நாமம் இந்த நாள்ல மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்துல நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படி செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு ரேமா வார்த்தையை வைத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுள்ளுண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல, குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய வேலைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான போராட்டத்தை கொண்டு வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லலாமா? ஆமீன், ஆமீன். பொல்லாத பிசாசானவன் பாருங்க, அவன் தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதே அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா நம்ம களிகூர்ந்த ஆண்டவரை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்காது. அதனாலவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சூழ்நிலைகளை அவன் உருவாக்குவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா மனிதர்களை தூண்டி எழுப்பி விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் சோர்ந்து போற அளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை என்று சொல்லி இடைவிடாதபடி நம்மை தாக்குகிறதுக்கு முற்படுவான். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. நமக்கு எதிரிகள் மனிதர்கள் அல்ல, பொல்லாத பிசாசானவன், பொல்லாத அந்தகாரத்தின் கிரியை, அதுதான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. அப்ப அதுக்கு விரோதமா நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்மை காத்து கொள்ள உண்மையுள்ளவரா இருக்கிறார். பாதுகாத்து நடத்துகிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, ஸ்பெயின் என்கிற நாட்டுல ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்குமா. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு காளை மாடு ஒரு மைதானத்துல அவிழ்த்து விடப்படும். சுற்றிலும் பார்வையாளர்கள் அமர்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு மனிதன் அந்த காளையோடு கூட போராடணும். ஒன்னும் மிருகம் ஜெயிக்கணும், இல்ல மனிதன் ஜெயிக்கணும். இந்த மனிதனுடைய கரங்கள்ல ரெட் கலர் துணி கொடுக்கப்பட்டு இருக்குமா, அதுதான் அவனுடைய ஆயுதம். அதே போல 3 ஆணிகள் அவனுடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குமா. இந்த காளை மாடு வீரியத்தோடு கூட வரும் பொழுது அதனிடத்துல இருந்து அவன் தப்பித்து கொண்டு அதை ஜெயித்து அவன் வெற்றி பெறணும். இந்த வீரன் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய கரத்துல இருக்கிற அந்த ரெட் கலர் துணியை காண்பித்து 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 அந்த மாட்டை ஏமாற்றி கொண்டே வருவான். இந்த மாடும் பாருங்க, அது அவ்வளவு வீரியம் மிக்கதான் பலனுள்ளதா இருந்தா கூட அந்த ஒரு துணி மேலேயே அதோடைய கவனத்தை செலுத்துமே தவிர அந்த துணியை பிடித்திருக்கிற மனிதன் மேல கவனம் செலுத்தாது. நடக்கிறது என்ன, இந்த காளை மாடு அந்த துணியை போக்கஸ் பண்ணி தன்னுடைய முழு பலனையும் தன்னுடைய முழு திறமையும் அதுல போட்டு போட்டு கடைசியில ஒரு கட்டத்துல சோர்ந்து போகும் பொழுது இந்த வீரன், இந்த மனிதன் என்ன பண்ணுவான், அந்த காளை மாடை மேற்கொள்ளுவான். தன்னுடைய கரத்துல இருக்கிற 3 ஆணிகளால அந்த காளை மாட்டினுடைய அந்த மைய பகுதி, தலையினுடைய மைய பகுதியில அடித்து அதை கொன்று விட்டு ஜெயித்து விடுவான். பிரியமானவர்களே, அந்த மாட்டுக்கு பாருங்க, அந்த பிடித்திருக்கிற அந்த துணியை பிடித்திருக்கிற அந்த மனிதன் மேல போக்கஸ் போகாதபடி அந்த துணிதான் தன்னுடைய எதிரி என்று சொல்லி அது நினைத்து கொண்டு அதிலேயே முட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் தன்னை ஏமாற்றுகிறது அந்த துணிக்கு பின்னாடி இருக்கிற மனிதன் என்பதை அதால கண்டுபிடிக்க முடியாமையே போய்விடுகிறது. அதே போலதான் பொல்லாத பிசாசானவனும் நமக்கு விரோதமா மனிதர்களை திசை திருப்பி நிறுத்துவான். நமக்கு விரோதமா வியாதியின் கூறுகளை கொண்டு வருவான். நமக்கு விரோதமா சில சூழ்நிலைகளை கொண்டு வருவான். நம்ம நினைப்பு இந்த சூழ்நிலை தான் காரணம், இந்த மனிதர்கள் தான் காரணம், இந்த வியாதி தான் காரணம்னு. ஆனா அதுக்கு பின்னாடி நிற்கிறது பொல்லாத சத்துரு. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேத புஸ்தகத்துல யோபுக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசானவன் எழும்பி தேவனிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் அழித்தான். அவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஒரே நாள்ல அழிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து
யோபுவை மறுபடியும் ஆசீர்வதித்து இரட்டந்தனையான நன்மை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இதெல்லாம் யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனைக்கு அப்புறம் இன்னொரு சோதனை, ஒரு சோதனைக்கு அப்புறம் இன்னொரு சோதனை, இன்னொரு சோதனை என்று சொல்லி தொடர்ந்து அடுக்கடுக்காய் வந்தாலும், ஒரே நாள் தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் இழந்து போனாலும் அவன் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் இழந்து விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறவில்லையாம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் யோபு ஆண்டவரை பற்றி குறை கூறவே இல்லை. யோபுக்கு சோதனை வந்த போது என்ன நடந்திருக்கும்? ஒரு பக்கம் ஆண்டவர் யோபுவை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், இன்னொரு பக்கம் பொல்லாத பிசாசு கவனித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படியாச்சும் இந்த யோபு ஆண்டவரை தூஷிப்பானா, எப்படியாச்சும் ஆண்டவரை பத்தி குறை சொல்லுவானான்னு சொல்லி சாத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் நினைத்து கொண்டிருப்பார், யோபு என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லி. நடந்தது என்ன? யோபு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அந்த சூழ்நிலை கர்த்தரை ஸ்தோத்தரித்ததுனால தேவன் அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சோதனையான சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்களா? உங்களை சுத்திலும் எதிர்க்கிற மனிதர்கள் நடுவுல நீங்க இருக்கிறீங்களா? மனிதர்கள் நம்முடைய எதிரிகளே இல்ல. நம்ம உண்மையா ஜெபத்துல காத்திருப்போமே, ஆனா நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். இந்த சோதனையான கட்டத்துல நீங்க கர்த்தரை பத்தி முறுமுறுத்துறாதீங்க, ஆண்டவரை பத்தி குறை சொல்லிடாதீங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்க. முடிவை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். யோபு இழந்த எல்லாவற்றையும் தந்த ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். இந்த சோதனையில ஜெயம் பெறும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளா ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்துல அவர்களுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. குடும்பத்துக்கு விரோதமாய், படிப்புக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் சத்துரு எழுப்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில வாய்க்காதே போவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை செய்து அவர்கள் வெட்கப்பட்ட இடத்துல அவர்களை உயர்த்தி நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மேல பலிக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் இந்த மாதம் முழுவதும் உங்களோட இருக்கட்டும். God bless you. ஆமென்.